Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஒரு வெப்சைட் ஒன்லேருந்து எப்படி ஒரு திங்ஸை ஆர்டர் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஈபே, அலி எக்ஸ்பிரஸ், டேரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் நமக்கு தெரியாமலே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க அதிகமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சைட் ஒன்று டேரஸ், அடுத்தது அலி எக்ஸ்பிரஸ். சில பேர் ஈபேயில் கூட ஆர்டர் பண்ணுவாங்க. ஈபேயில் நிறைய பேர் மணி கூட earn பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ராப் ஷிப்பிங் மூலமாக. பட் அதை விட்டுட்டு இப்போ நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்காக யூஸ் பண்ண வெப்சைட் அலி எக்ஸ்பிரஸ். ஏன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் நிறைய ஆஃபர் தராங்க. ஃபஸ்ட் டைம் நியூ யூசர்ஸுக்கு ஆஃபர் தராங்க. உதாரணத்துக்கு நான் போன கிழமை ஆர்டர் கொடுத்துருந்தேன். 450 ரூபா நான் கொடுத்த இயர்ஃபோனோட விலை. பட் எனக்கு அவங்க 3 ரூபாய்க்கு அந்த இயர்ஃபோனை ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸை கொடுத்துருந்தாங்க. ஏன்னு சொன்னால் நான் அந்த அக்கௌண்ட்டை அப்போ தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு நியூ யூசர். அதுக்காக எனக்கு இந்த ஆஃபரை தந்துருந்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஆஃபர் தருவாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஃபரை தருவாங்க. அந்த வகையில் இந்த வெப்சைட்டில் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களோட இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாகவே விளங்கி கொள்ளையிலும். ஸோ நாம் இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போது அலி எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். இவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, அதோட ஆப் கூட வச்சுருக்காங்க. நான் இப்போ ஆப் மூலமாக தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற சொல்லி தர போகிறேன். இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அது மூலமாக ஜாயின் ஆகி நீங்கள் அதில் வச்சு ஆர்டர் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி தான் அதோட டேஷ்போர்ட் இருக்கும். மேலே பாருங்கள், ஷாப்பிங் பண்ணுறதுக்கான சர்ச் பார் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், டிஸ்கவர் மூவ்னு சொல்லியிருக்கு. இதில் நார்மலாக ட்ரெண்டிங்கில் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்களோ அதை இதில் ஷோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இயர்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இயர்ஃபோன் பாருங்கள், அதை டைப் பண்ணதும் முதலாவதாக இயர்ஃபோன் 305 ரூபா தான். இதுக்கு பாருங்கள், சிப்பிங் 1 ரூபா 97 எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 ரூபா எடுக்கிறாங்க. ஷிப்பிங்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது அந்த பொருளை கொண்டு சேர்க்கறதுக்காக எடுக்கிற ஃபீஸ் தான் ஷிப்பிங் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த பொருளோட விலை 305 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்னு சொல்லி அதோட 1 ரூபா 97 ஆட் பண்ணுவாங்க. ஸோ சிலது நாம் ஆர்டர் பண்ணும்போது பொருளுடைய விலையை விட அந்த ஷிப்பிங் அதிகமாக கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நிறைய திங்ஸ் கூட இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், மினி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. அது உண்மையான விலை 1 ரூபா 98 தராங்க. இது புதுசாக வர யூசர் இதை ஆர்டர் பண்ணாருன்னு சொன்னால் இதுக்கு 1 ரூபா 98 எடுப்பாங்க. நான் எதுக்கு முழுக்க நான் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட உண்மையான ப்ரைஸ் $2.77. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசில் 550 ரூபா வரும் இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனோட ப்ரைஸ். இதை ஜஸ்ட் ஒரு 0.01 USDக்கு நமக்கு தராங்க. பாருங்கள், புதுசாக வர யூஸருக்கு தான் இந்த ஆஃபர். நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணி பார்த்து புதுசாக வர யூஸருக்கான ஆஃபர் அந்த திங்ஸுக்கு இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஒரு பொருளை சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். மேலே பாருங்கள், ஃபில்டர்ன்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் இதில் ஸ்பெஷல் சர்வீஸ் அண்ட் ரேட்டிங்னு இருக்குது. இதில் ஃப்ரீ ஷிப்பிங்னு இருக்குது. பாருங்கள், இதை நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இதை டிக் பண்ணுனா ஃப்ரீ ஷிப்பிங்கில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அத்தனையும் ஷோ பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் காட்டுது, எந்த வித ஃபீஸுமே இல்லாமல். நார்மலாக இந்த திங்ஸுக்கு என்னென்ன ஃபீஸோ அதை மட்டும் ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது நியூ யூஸர் போனஸ் இருக்குது, அதுக்கும் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். நான் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர்ஃபோனை தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பென் ட்ரைவ் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது திங்ஸ் நீங்கள் வேண்டியிருந்தால் அதுகளை நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபில்டருக்கு பக்கத்தில் மெனு பார் இருக்குது.
இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து மெனு ஃபார்மேட்டில் வரும், அது வந்து ஐக்கன் ஃபார்மேட்டில் வரும். பாருங்கள் இப்படி வரும். இதில் வந்து சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவில் எப்படி வந்து இதில் ஒரு திங்ஸை ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். நான் ஒருக்கா இதை பேக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அக்கௌண்ட்டை நாம் இதில் க்ரியேட் பண்ண வேணும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன்இன் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்டை. ஸோ நீங்கள் வந்து சைன்இன் வித் கூகுள்னு சொல்லி கொடுங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த ஜிமெயிலில் அலி எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட்டை வச்சுருக்க போகிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இதில் வந்து நிறைய விதத்தில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக கூட திங்ஸை கூட பண்ணலாம். கார்டு கூட ஆட் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். அதை வந்து நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போது இயர்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு நியூ யூஸர் போனஸ்ன்னு சொல்லி எதுவுமே ஷோ பண்ணலை. ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம்ன்றதால அதை ஆர்டர் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் சிப்டன்னு இருக்குது பாருங்கள். என்னோடய திங்ஸ் வந்து அவங்க சிப் பண்ணிட்டாங்க, ஏற்றிட்டாங்க. ஸோ அது இனி வந்துட்டு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் நான் ஆர்டர் பண்ண திங்ஸோட ப்ரைஸ் வந்து 1.26 USD, கிட்டத்தட்ட 250 ரூபா தான் இதோட ப்ரைஸ். 0.01 USDக்கு தான் தந்திருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா கொட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து நியூ யூஸருக்கான போனஸாக தருவாங்க. இதுதான் நான் ஆர்டர் பண்ண இயர்ஃபோன். மேலே ஃப்ரீ சிப்பிங் பாருங்கள், எந்தவித ஃபீஸுமே இந்த சிப்பிங்குக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இன்னொரு திங்ஸை வந்து சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச் பாரில் போயிட்டு நான் திரும்பவும் இயர்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணுறேன். பாருங்கள் இயர்ஃபோனோட டைப் பண்ணது நிறைய காட்டுறாங்க. இதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஃப்ரீ சிப்பிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஃபங்க்ஷன் என்று சொல்லி போட்டிருக்கு. இது வந்து ஃபார் மொபைலுக்குன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டன் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இயர்ஃபோனும் இதில் ஷோ பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீ சிப்பிங்கான எல்லா திங்ஸையும் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க இந்த இயர்ஃபோனில். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் கீழே வந்து எனக்கு எந்த இயர்ஃபோன் தேவையோ அந்த இயர்ஃபோனை நான் பார்க்குறேன் இதில். ஓகே, இந்த இயர்ஃபோன் வந்து 205 ரூபா போட்டிருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரீ சிப்பிங். $1.04 தான் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த ஸ்டோரோட பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து 95% நிற்குது. அடுத்தது வந்து 673 ஐட்டம் வந்து இந்த ஸ்டோரில் இருக்குது. 42 பேர் வந்து இதில் ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. கீழே வந்து கஸ்டமர்ஸ் தங்களோட ரிவ்யூவை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. 2 பேர் தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நான் எதுக்குன்னு இந்த ஸ்டோர் ஒருக்கா விசிட் பண்ணுறேன். போயிட்டு இந்த ஸ்டோரில் வந்து இப்படியான திங்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பேக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இயர்ஃபோனுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வந்து நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஹை டென்ஷன் ஸ்ட்ரென்த்தான ஒரு வயரோடு இருக்கான். ஓகே, இதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வரேன். எல்லாமே ஓகே. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி இந்த இயர்ஃபோனை பற்றி சில விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கு. டெலிவரி டு கஸ்டமர்ஸ் ஆன் அவரேஜ் வித்தின் 12 days, 12 நாளுக்குள்ளே வந்து இந்த இயர்ஃபோனை எனக்கு தருவாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாம் ஓகே ஆனதும் நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பாருங்கள் பை நவுன்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ண வேணும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் எத்தனை திங்ஸ் ஆர்டர் பண்ண போகிறேனோ அதை வந்து இதில் சூஸ் பண்ண வேணும். நான் வந்து ஒரே ஒரு திங்ஸ் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ 1 கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் 263 அவைலபிள் இருக்குது. அது வந்து இதே ப்ராடக்ட்டில் வந்து அந்த ஸ்டோரில் 263 ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே பாருங்கள் கண்டினியூ பட்டன் இருக்குது, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் நான் வந்து ஆல்ரெடி விசா கார்டு ஆட் பண்ணிட்டேன். மேலே என்னோடய அட்ரஸ் இருக்குது, இதை நான் விரும்பினா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். விசா கார்டு எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் பாருங்கள், நான் விசாவை கிளிக் பண்ணுறேன். இதில் அட் அ நியூ கார்டுன்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி
இதில் வந்து உங்களோட கார்டு நம்பரை கொடுக்க வேணும். அடுத்தது வந்து கார்டு ஹோல்டர் நேம், உங்களோட கார்டு யாரோட பேரில் இருக்கோ அந்த பேரை கொடுக்க வேணும். அடுத்தது வந்து கார்டில் இருக்கிற மந்த் இயரை வந்து சரியாக கொடுக்க வேணும். சிவிவி நம்பருன்றது வந்து கார்டுக்கு பின்னுக்கு இருக்கிற 3 டிஜிட்டில் ஒரு இலக்கம் இருக்கும். அந்த இலக்கத்தை வந்து இந்த சிவிவி என்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவ் அண்ட் கன்ஃபார்ம் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கார்டு வந்து இதில் ஆட் ஆகி சேவ் ஆகியிருக்கும். அதுக்கு பிறகு இப்படி தான் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணப்படும். ஓகே, நான் கார்டும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்கள் அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 205 ரூபா இதுக்கான ஃபீஸ் வந்து டோட்டலாக எடுப்பாங்க. நான் இப்போ ப்ளேஸ் ஆர்டர்ன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகுது. ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. இப்போ வந்து கீழே பாருங்கள் செக் மை ஆர்டர்ன்னு இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதான் நான் 2 திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இயர்ஃபோன், மற்றதும் இயர்ஃபோன் தான் இப்போ ஆர்டர் பண்ணது. இப்போ நான் ஆர்டர் பண்ணதோட ப்ரைஸ் வந்து 1.04 USD. முதல் ஆர்டர் பண்ணது வந்து 1.26 USD. நார்மலாக இந்த திங்ஸ் வந்து எனக்கு 2-3 வீக்குள்ளே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்போ பேக் பண்ணி ஹோமுக்கு போகிறேன். இதில் பாருங்கள் அக்கௌண்ட் இருக்குது அடியில். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சிப்டன் இருக்குது பாருங்கள். சிப்டன் இருந்தால் எனக்கு வந்து அந்த பொருளை வந்து ஏற்றிட்டாங்க, வசூலை ஏற்றியாச்சுன்னு சொல்லி அர்த்தம். இதை வந்து இன்னும் பார்சல் பண்ணலை. பார்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து சிப்டன் சொல்லி இந்த வாகனம் மாதிரி இந்த ஐக்கனில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ரிவ்யூ பண்ணலாம் அந்த பொருள் எந்த கையில் வந்து கிடைச்சதும் அந்த பொருள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து ரிவ்யூ பண்ணி அந்த செல்லருக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு செய்யலாம். ஸோ இப்படித்தான் இந்த அலி எக்ஸ்பிரஸில் வந்து திங்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான வழி. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே விளங்கியிருக்கும். இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி பண்ணுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.